السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர் ரஸாக் என்பது இறைவனுடைய திருநாமங்களில் ஒன்றாகும். இதனுடைய அர்த்தம் ரிசுக்கை வாரி வழங்கக்கூடியவன் என்று, உணவளிப்பவன் என்று அர்த்தம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கும் இங்க இருக்கக்கூடிய தாராவி மக்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரிசுக்கை கணக்கின்றி வாரி வழங்குவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தின் உரையை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, பொதுவாக தொடர்ச்சியாக துனியா ரீதியாக மரணம் தொடர்பாக இந்த கபூருடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உலக அழிவு நாள். இந்த உலகம் என்பது படைக்கப்பட்டு அதற்கென்ற ஒரு அழிவு காலம் ஒன்று இருக்கிறது. அது அழிவு காலம் எப்போது ஏற்படும், அந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அது என்னென்ன நிகழ்வுகள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த உலக அழிவு நாள் ஏற்படுவதற்கு சிம்டம்ஸ் அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க, சிறிய அடையாளங்கள் சொல்றாங்க. இந்த சிறிய அடையாளங்கள் நடந்து விட்டது என்று சொன்னால் அடுத்து பெரிய அடையாளங்கள் நடக்கும். அந்த பெரிய அடையாளங்கள் நடந்து விட்டது என்று சொன்னா துனியாவுடைய ஆகிரத்து வந்துருச்சு, துனியாவுடைய கடைசி நாள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இந்த பெரிய அடையாளங்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சிறிய அடையாளங்கள் என்ன என்பதை சற்று ஒரு சலம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரிஞ்சுக்குவோம். அந்த பெரும் பகுதியாக இவ சொல்லக்கூடிய இந்த சிறிய அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 90% நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதெல்லாம் சொல்லுகிற பொழுது ஆமா இது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது நடந்துகிட்டு இருக்கு என்ற உட்பட நமக்கு என்ன பண்ணும், ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னா அதனுடைய சிறிய அடையாளங்கள் பெரும்பான்மையாக நடந்துருச்சு. அதை குறிப்பிட்டு நம்ம சொல்றதா இருந்தா ஒரு சில அடையாளம் நம்ம வாசிக்கிறோம். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு மகளின் ஒரு பெண் பிள்ளை இருக்கா பாத்தீங்களா, பெண் பிள்ளையின் தயவில் ஒரு தாய் வளர்க்கப்படுவாள் அப்படின்றாங்க. அதாவது பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஆண் மக்களுக்கு. ஆனா கியாமத் நாள் நெருக்கத்துல என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் மக்கள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தாய்க்கு ஒரு பொறுப்பாளியாக அந்த பெண்ணுடைய தயவுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த தாய் வளருவா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றதுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு பாக்குறோம் நடைமுறையில சர்வசாதாரண ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்ட்டு ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒரு வாலிப பெண், திருமணமாக அந்த பெண்ணுக்கு வாலிப பெண்ணாக இருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு லாயரா இருக்கிறாங்க. அவங்களும் எதிர்த்தரப்புல இருக்குது யாருன்னா சொந்த தாய். என்னோட 2 பேர் எதிர்முனையா உட்கார்ந்துகிட்டு இருக்கான்னு பார்த்தோம். ஆனால் அத தாய் சொல்றா, நீ திருமணம் பண்ணிக்காத. உலகத்துல எந்த தாயா சொல்லுவாளா, நீ திருமணம் பண்ணிக்காத, நீ நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே ஒற்றுமையா இருந்துக்கலாம் என்று சொல்லின்றார். உடனே நெறியாளர் கேட்கிற, என்னமா யாராவது அப்படி சொல்லுவாங்களா, நீங்க ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்றது, நான் ரொம்ப சோம்பரியா இருக்கேன், எனக்கு என்னால சமைக்க முடியாது, தனியா என்னால இருக்க முடியாது, எனக்கு யாராவது பாத்துக்கிற மாதிரி இருக்கணும், என் புள்ள ரொம்ப நாளா என் கூட இருந்துட்டா இவன் இருந்துட்டு போட்டுன்னு அவளுக்கு இது கல்யாணம், நான் இருக்கல என்றெல்லாம் ஒரு மெச்சூர்ட் அல்லாத நிலையில ஒரு தாய் பேசுறாங்கிற ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு பெண்ணோட அந்த மகள் சொல்றா, இன்னைக்கு வரைக்கும் என் தாய்க்கு நான் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இத்தனைக்கு தாய் ஊனம் எல்லாம் கிடையாதுங்க. ஊனமா இருந்து முதியத்துவத்தை அடைஞ்சு பராமரிக்கிறது வேற. தாய் திரகாத்திரமா இருக்கிற நல்லதா இருக்கா, இன்னும் என்ன சோம்பேறித்தனம் இல்ல, நம்மளால முடியாது, உழைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நான் உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவேன், என் புள்ள சம்பாதிக்கிறான், நான் சாப்பிடுறேன், அவ தயவில் நான் இருந்துக்கிறேங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது இதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த கியாமத் நாளுடைய சிறிய அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதெல்லாம் நம்மளுடைய யதார்த்தம் நம்மளோட கண்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்க்க குடிசைகள், கோபுரம், இது சொல்லவே தேவையில்லை. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த அறிவுகள் நடந்துருச்சு. அதாவது என்ன அப்படின்னா, குடிசையில இருக்கக்கூடிய மக்கள் உயர்ந்த கோபுரத்துல உயர்ந்த கட்டிடங்களை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா, பொருளாதாரத்துக்கே ஒரு காலத்துல ரொம்பவும் ஏழ்மை இருந்த மக்கள் இன்னைக்கு அப்பார்ட்மெண்டா வாங்கி கொண்டு அப்பார்ட்மெண்ட்களை கட்டி கொண்டு அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, உயர்ந்த பில்டிங்ல இருந்துகிட்டு நாங்க பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
நாங்க வந்து எல்லாத்தையும் பார்ப்போம். நாங்க முன்னாடி இந்த நிலையில் இருந்தோம், இப்போது நாங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு சூழல் மாறிவிட்டது, ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோங்கிறதுக்கு சந்தோஷப்படாம அதற்காக பெருமை அடிக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமா இருக்கு. நான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், அது எந்த அளவுக்குன்னா சில அபார்ட்மெண்ட்களுடைய பெயர்களை சொல்லும் போது அந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்காருனாலே பெரிய ஆளாப்பா, இந்த இடத்துல இருக்கிறாங்களா, இந்த ஏரியால இருக்காங்களா என்றெல்லாம் வசை பெருமை அடிக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு சமுதாய மக்கள் இவங்க எல்லாம் ஒரு காலத்துல குடிசையில இருந்தவங்க இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு போறாங்க. உயர்ந்த நிலைக்கு சென்று நன்றி செலுத்தாதவர்களாக அவர்கள் நன்றி மறந்து பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற இந்த அடையாளத்தை சொல்றாங்க. இதுவும் பெரும்பான்மையான இடத்துல நடந்து போச்சு. அடுத்து என்ன, விபச்சாரமும் மது பழக்கமும் பெருகும்ட்டாங்க. இது சொல்லாம வேணும். நம்ம நல்லா ஒருத்தன் போய்கிட்டு இருப்பான், அவன் உண்மையிலேயே தண்ணி அடிச்சிருக்காங்கன்னா எதுவுமே தெரியாது, ஆனா அவன் ஏதோ ஒரு போத வஸ்துக்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஒரு பெரிய ஒரு கஞ்சா குடியக்காரனா இருப்பான். கஞ்சா பொருட்களை சர்வசாதாரணமா இன்றைக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒரு விற்பனை செய்து அதை யாருக்கும் பயப்படாம அது உபயோகம் செய்து யாரு சொல்லுக்கு கட்டுப்படாதவர்களாக இன்னைக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமை கிடக்கிற பாக்குறோமா இல்லையா? விபச்சாரம் பெருகும்ட்டாங்க. ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சிக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு துறை சரிங்களா, ஒரு துறை உலக அளவுல ஒரு டாப் மோஸ்ட் சம்பாதிக்குது அப்படின்னா அது இந்த விபச்சார துறை தான். பிரான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இதுக்கு என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா பிரான் இண்டஸ்ட்ரி, அதாவது விபச்சார தொழில் செய்யக்கூடியவர்கள். இவங்க இதன் மூலியமாக அதை சம்பாதிக்கிற காசு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில ஒரு கார்பரேட் கம்பெனி நிறுவனா இருக்கிறத விட அந்த படங்களில் நடிக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. சர்வசாதாரண அந்த நாடுகள் எல்லாம் கேட்கறாங்க, நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்றீங்க? ஒரு பெரிய ஒரு கார் வச்சிருக்கீங்க, ரோல்ஸ் ராய் வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய உயர்தரமான ஃபெராரி வச்சிருக்கீங்க, இந்த ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க லைஃப்ல என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒத்த வார்த்தையில 2 பேர் சொல்லிட்டு போறாங்க, நாங்க பிரான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம், என்னன்னா விபச்சார தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இவங்க நடிப்பாங்க, அதை தூக்கி என்ன பண்ணுவாங்க சமூக வலைத்தளங்கள்ல போறோம். அதுக்கு ஒரு தனி கேட்டகரியே இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கேவலமான நிலையா இருக்குன்னா அதற்கு ஒரு தனி உலகமே இருக்கு. அந்த உலகத்துல யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த உலகத்துக்கு போயிட்டு அது இருக்கக்கூடிய அந்த கேவலமான நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய மக்கள் உலக அளவுல இருக்கிறாங்க. இதற்கு எந்தவித தடையும் கிடையாது, எந்த விதமான இல்லீகலும் கிடையாது, எல்லாமே லீகலா ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு. இந்த தொழில் நடந்துட்டு இருக்கு. உலக வருத்தங்கள்ல துறைகள்ல இந்த பிரான் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு பெருகி தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம உணர முடியுதா இல்லையா? இந்த சமுதாயத்தை தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த அடையாளங்களும் நடந்துருச்சு. அடுத்து பாக்குறோம், ரசூல்லா சொல்றாங்க தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு ஒரு நாட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் நம்ம பாக்குறோமா இல்லையா? அவனுடைய நிலை என்ன, அவன் எப்படி நடந்துகிட்டு இருக்கிறான், அவன் உருப்படியா அவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறானா? தகுதியற்ற நபர்களை இன்னைக்கு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவன் தகுதியற்றவங்கிறத தெளிவா தெரியும். மக்களை வழிநடத்த கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லைன்னு தெரியும். மத அரசியல்களை திணிக்கக்கூடியவர் என்று தெரியும். அநியாய மக்களை அநியாயமாக மக்களை அழிக்கக்கூடியவங்கிற எல்லாமே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற தகுதியற்றவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு தலைவர்களாக இருக்கிறாங்க. பாக்குறோமா இல்லையா? அது யாருங்கிற பேர் வேற சொல்லணுமா? நமக்கே தெரியும். இது சொல்லும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் மைண்டுக்கு யாரெல்லாம் வந்து உட்காருவாங்க நமக்கே தெரியும். அப்பேற்பட்ட அவ்வளவு நிலை இன்னைக்கு இருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. அடுத்து பாருங்க, பாலைவனம் சோலை வனமாக மாறும். ஒரு கட்டத்துல காட்டரபிகள் ஒருத்தவங்க இருந்தாங்க. காட்டரபிகள் அப்படின்னா இந்த இன்னைக்கு யாரு சவுதி அரேபியால இருக்கிறாங்களோ இவங்கதான் ஒரு காலத்தில் காட்டரபிகளாக பார்க்கப்பட்டாங்க. உலகத்திற்கு போய் எல்லா மக்களும் ஒரு ஒரு பாவமாக சோமாலியால யாரும் இப்ப சோமாலியா வந்து பாவமா பாக்குறாங்க. ஆனா இதற்கு முன்னாடி ஒரு நாட்டை வந்து பரிதாபமாக பார்த்தார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சவுதியில இருக்கக்கூடிய இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான். கத்தாரா இருந்தாலும் சரி, துபாயாக இருந்தாலும் சரி, பஹ்ரைனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்னென்ன நம்ம ஊர்ல இருந்து நம்ம நாட்டுல இருந்து யாரெல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய்
கல்ஃப் கண்ட்ரில சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த நாடெல்லாம் ஒரு காலத்துல உணவுக்கு வழி இல்லாதவர்களாக, சோத்துக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை, இன்னொரு அண்டை நாட்டை எதிர்பார்த்த பேரிச்சத்தியம் காஞ்சு போன இறைச்சியும் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த மக்கள் தான் இன்னைக்கு உலகத்திலேயே உயர்ந்த கட்டிடத்தை புர்ஜ் கலீஃபா நாங்க கட்டி வச்சிருக்கிறோம். அதை பாக்குறதுக்கு உலகத்துல எத்தனை நாடுகள் வராங்க பாக்குறோமா இல்லையா? பெட்ரோலியம்ங்கிற இந்த ஒரு சாதனம் எல்லாம் அவங்களுக்கு செஞ்ச அருள்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா ஒரு நாட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்கள்ல போய் அதுல ஒரு துபாயில வீடு வாங்குறது என்ன, துபாயில தனக்குன்னு ஒரு சொத்தை வாங்குறது என்ன, அங்க போய் சில நபர்களுடைய உச்சபட்ச ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்டா, நான் துபாயில பிசினஸ் ரன் பண்ணணும். ஒரு கட்டத்துல உணவுக்கு சண்டை போட்டு கொண்டிருந்தவர், உணவு இல்லாம பாடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த ஊர்ல போய் என்ன பண்றாங்க, நான் பிசினஸ் ஓபன் பண்ணணும்னு ஒருத்தர் லட்சியம் வச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாக்குறோமா இல்லையா? ஒரு புற்பூண்டுக்குள்ள விளையாத அந்த இடத்துல இன்னைக்கு ஏராளமான பொருளாதார செலவு பண்ணி அங்க சோலை வனமாக, அதாவது பச்சை பசையிலே மாற்றக்கூடிய நிகழ்வு எல்லாம் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வும் நடந்துருச்சு, நம்முடைய சமூக வலைத்தளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன, காலம் சுருங்குது. அதே போல ஒரு குறிப்பிட்ட 4-5 காலம் சுருங்குதா இருக்கட்டும், கொலைகள் பெருகிறதா இருக்கட்டும், நில அதிர்வுகள் பூகம்பங்கள் அதிகரிக்கிறதா இருக்கட்டும், பள்ளிவாசல்களை வைத்து பெருமையடிப்பதாக இருக்கட்டும், நெருக்கமான கடை வீதிகள், சரிங்களா, நெருக்கமான கடை வீதிகளா இருக்கட்டும், பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக இருக்கட்டும், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய நிலையா இருக்கட்டும், உயிரற்ற பொருட்கள் பேசும். இதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம். உயிரற்ற பொருட்கள் பேசும். எப்படிடா பேசுறது அப்படின்னா அதற்கு உண்டான அப்படியே மெய்சில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அது என்னங்கிறது நம்ம இன்ஷால்லா பார்ப்போம் தொடர்ச்சியா. அடுத்து என்ன, பேச்சு. அதாவது ஒருத்தன் உடல் ரீதியா உழைக்கவே மாட்டான், இந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு பல ரூபாயில சம்பாதித்து விடுவான் என்று நபிகளார் சொன்ன அந்த சிறிய அடையாளம் அதுவா இருக்கட்டும், தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்வதா இருக்கட்டும், இந்த ஒரு பழக்கமா இருக்கட்டும், இந்த பள்ளி வாசலை பாதைகளாக பயன்படுத்துறது, சாவதற்கு ஆசை போடுறது, இறை தூதரென வாதாடக்கூடிய பொய்யர்கள் வருவார்கள், யூதர்களுடன் மாபெரும் யுத்தம், காபா ஆலயம் சேதப்படுத்தப்படுது, யுப்டனிஸ் நதி அங்க இருந்து தங்க புதையல் வெளியாகிறது. இப்ப சொல்லப்பட்டதுல ஏராளமான இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துருச்சு. நடக்காத என்ன இருக்குன்னா காபத்துல்லா சேதப்படுது. அது இன்னைக்கு இந்த எப்சின் வயசுல எடுத்து பார்த்தா இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துல வந்து காபத்துல்லாலே கையை வச்சாலும் ஆச்சரியப்படுற இருக்கு இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு. இன்னைக்கு அத வளைகுடா நாடுகள்ல மக்கா இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் பிறந்த அந்த மண்ணுல இன்னைக்கு கலாச்சாரங்கள் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போன்ற அந்த சிறிய அடையாளங்கள் அதனுடைய விளக்கங்களை இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஒரு பகுதி. நாளைக்கு இதுல சொன்னதுல இருந்து குறிப்பா இந்த காலம் சுருங்கரா இருக்கட்டும், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கிறதா இருக்கட்டும், உயிரற்ற பொருட்கள் பேசுவதாக இருக்கட்டும், அதாவது பேச்சை தொழிலாக ஆக்கிக் கொள்வர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன நடந்துருச்சா இல்ல நடக்க போகுதா, இதெல்லாம் எப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைக்கு தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து பெண்களுக்கு உண்டான கேள்வி. அல்லாஹ்வின் நாட்டமின்றி யாரும் இறை நம்பிக்கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒரு நபருக்கும் கிடையாது, ஒரு சாராருக்கு அவன் தண்டனை வழங்குவான் அப்படின்றான். சரிங்களா? அதாவது ஒருத்தருக்கு மார்க்கம் போயிருக்கும், அவருக்கு வந்து அல்லாஹ் நாடி இருந்தாலும் நேர்வழி கிடைக்கும். அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு விஷயத்தை சொல்லி இவனை நான் தண்டிப்பேன் அப்படின்றான். சரிங்களா? அது யாருக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வரணும். இது 10வது அத்தியாயம் முழுக்க படிச்சு பார்த்து சரியான ஆன்சரை இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து நற்செய்கள் செய்பவர் அந்த இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க தமக்கு அநியாயம் செய்யப்படும் என்றோ கூலி குறைக்கப்படும் என்றோ அவர்கள் பயப்பட வேண்டாம், பயப்பட மாட்டார் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? நம்ம அமல் செஞ்சுக்கிட்டே போவோம். அப்படி செய்யற நேரத்துல அல்லாஹ் மறுமையில நம்முடைய அமலை குறைச்சிருவானோ, அநியாயம் வந்து நம்ம செய்யப்பட்டுருவோமோ அப்படிங்கறது நீங்க பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இது சரியான பதில். ஏறத்தாழ எல்லா தாய்மார்களும் அந்த சரியான பதில பதிவு பண்ணிருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.